எல்லாம் இன்பமயம். என்றும் எப்பொழுதும் இன்பமாக இருத்தல் ஒவ்வொருவருக்கும் ஆசை. ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? ஆசை நிறைவேறுவதற்குண்டான முறைகள் தெரிய வேண்டும் அல்லவா? அப்போ நாம் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக சில காரியங்களை செய்வோம். அந்த காரியங்கள் சில நேரங்களில் நமக்கு நியாயமானதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது அநியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் சுய தேவைக்காக நாம் செய்வது தர்மத்தை மீறி இருக்கக்கூடாது. அதர்ம வழியிலே செல்லுகின்ற பொழுது அப்பொழுது வேண்டுமானால் சந்தோஷம் கிடைக்கலாம். அதற்கு பிறகு நமக்கு அவதிகள் அதிகமாக இருக்கவும் நேரும். இவையெல்லாம் மனித வாழ்க்கையிலே சகஜமப்பா அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாம். எதுவும் சகஜமில்லை. திட்டமிடப்பட்டதை நமக்கு தெரியாமல் நுகர்த்துகிறது தான் விதி. ஒவ்வொரு காரியமும் விதி என்று சொல்லுகிறார்கள். சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம். செயலிலே நாம் தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பெயர் விதி. வெற்றி கிடைத்து விட்டால் அதற்கு பெயர் எனது திறமை. ஆகவே மனிதனுடைய குணம் சந்தோஷத்திற்கு தான் என்று நான் தான் என்று அகங்காரப்பட்டு கொள்ளுகிறது. ஆனால் மனிதனுடைய குணம் தோல்வியடைகிற பொழுது என்ன நேர்ந்தது என்று தெரியாமல் தவித்து அதனாலே விதி என்ற ஒரு சொல்லை சொல்லி தான் அதிலிருந்து தப்பித்து கொள்ளுகிறான். இதுதான் இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து சில மார்க்கங்களை தெரிய நல்வழி காட்டும் பெரியோர்களை நாம் நாட வேண்டும். பெரியோர்களுடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும். அவ்வாறு அதை தேடினால் நமக்கு நல்ல பாதை கிட்டிவிடும். சிந்திப்போமா? வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளமுடன்.